All praise be to God. I'm Paul Premson and I'm your language trainer who teach you how to speak English as a native speaker. Come, let's go into the video. Today's lesson is about pronoun. Pronoun is nothing but replaces noun to make sentence less repetitive and smoother. For an example, Paul is eating his lunch. Paul is sitting quietly there. இப்படி வந்து பால் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன்னா அது சென்டென்ஸுக்கு ஸ்மூத்தரை குலைக்குது அப்படிதான். அது வந்து ஒரு இரிட்டேபிளாக இருக்குது. ஸோ ஃபார் தேட் வி ஆர் ரிப்ளேசிங் அ வேர்ட். தட் இஸ் வாட் ப்ரொனவுன் இஸ். Here Sarah smiled, she was happy. This Sarah is replaced by she. This she is a pronoun and this is a antecedent. Okay, wow. Antecedents are nothing but a noun. The noun replace இப்போ அந்த pronoun replace பண்ற noun தான் என்னது antecedent. So they are standing for people, place, things or ideas. இது விளக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றேன். இப்போ மிசோரம் இஸ் a good place to visit. மிசோரம் இஸ் நார்த் இந்தியா. இப்போ நான் மிசோரம் சொல்லிட்டு இருந்தா it is not giving a good thing. So we are using it for that. Like people also same. People already I gave my example. Places, thing வந்து இப்போ pencil is here and the pencil is above the table அப்படி நான் சொல்லிட்டு இருந்தா நல்லா இல்லை. ஸோ எப்படி சொல்கிறேன், பென்சில் இஸ் தேர், இட் இஸ் ஆன் த டேபிள். ஸோ அது திங்கிங். ஐடியாஸ், இட் இஸ் அ குட் ஐடியா விச் யூ செட் சப்போர்ட் ரைட்டா. ஸோ ஐடியாஸ்க்கும் நம்ம வந்து ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் ப்ரொனவுன். அண்ட் நவ் வி வில் சி த டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன். டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனில் 7 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஓகேவா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் ப்ரொனவுன். ஃபர்ஸ்ட் இஸ் அ பர்சனல் ப்ரொனவுன். அது என்ன பர்சனல், நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன். இந்த ஐ, யூ, ஹி, ஷி, இட் இதெல்லாம் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் தான் இது. ஐ, யூ, ஹி, ஷி, இட். ப்ளூரல் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் வந்து என்னது வி. செகண்ட் பர்சன் ப்ளூரல் வந்து யூ. தேர்ட் பர்சன் ப்ளூரல் வந்து தே. இது வந்து சிங்குலர் ப்ளூரல். ஒரு பர்சன் இருக்கிற சிங்குலர், ஒன்றுக்கு மேற்பட்டது ப்ளூரல். இதில் வந்து ஒன் பர்சன் இஸ் சிங்குலர், மோர் தென் ஒன் பர்சன் இஸ் ப்ளூரல். இது சப்ஜெக்ட் சைடில் வரும். அதாவது எங்கே வரும், ஃபர்ஸ்ட்டில் வரும். அப்படிதானே, ஃபர்ஸ்ட்டில் தான் வரும். ஆப்ஜெக்ட் சைடில் இருக்கிறது லாஸ்ட்டில் வரும், மூணாவது வரும். வேர்புக்கு அடுத்து வருது. ஐ வாட்ச் ஹிம் பிளேயிங் தேர். ஓகேவா. இதுதான் லாஸ்ட்டில் வருது. ஷீ இஸ் த ஒன் ஹூ ரோட் த புக். ஸோ ஷீ வந்து ஃப்ரண்ட்டில் வருது. இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் அவுட். நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். திஸ், தீஸ், தோஸ் அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றோம். திஸ் இஸ் மை புக், தீஸ் ஆர் த பென்சில்ஸ் அப்படி ப்ளூரல்ல யூஸ் பண்றோமா. அதனால தான் இது வந்து சிங்குலர் க்ளோசர், இது ப்ளூரல் க்ளோசர். சிங்குலர் ஃபார்வர் வந்து தட் இஸ் மை புக், திஸ் இஸ் மை புக், தட் இஸ் மை புக். இங்க இருக்குது, அங்க இருக்குது. தீஸ் ஆர் த புக்ஸ் விச் ஐ ரெட் ஃபார் 4 years. நிறைய இருக்குது ப்ளூரல். Those are the books I read there. ஓகேவா. அதான் this, those, these, that. Reflexive pronoun. Reflexive is nothing but referring back to the subject. அது வந்து திரும்பியும் சப்ஜெக்டே ரெஃபர் பண்ணும். I taught myself a guitar. இதில் ஐ வந்து திரும்பியும் வந்து இது ரெஃபர் பண்ணுதா, அதனால தான் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் pronoun. Myself, yourself, himself, herself. Emphasize means intensive pronoun. Emphasize also known as intensive pronoun. Stresses the pronoun or noun. இதுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃபரன்ஸ்னா, இது ஆப்ஜெக்ட் சைட்லயோ இல்லை வேர்பை ஃபாலோ பண்ணியோ வரும். இது வந்து எப்பவும் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணியோ இல்லை நவுனோ ப்ரொனவுனோ ஃபாலோ பண்ணியோ வரும். ஓகேவா. இது இல்லைன்னா சென்டென்ஸ் வந்து மீனிங் தராது. இது இல்லைன்னா சென்டென்ஸ் மீனிங் தரும். It will make sense, it won't make the sense if we are eradicating this word, if we are taking out this word. Next, possessive pronoun. Possessive pronoun na it's interesting pronoun. ஏன் இன்ட்ரெஸ்டிங்னா, நமக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நாளை பார்த்தா பொசிட்டிவாக தான் இருக்கும். நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ, நம்ம பாய் ஃப்ரெண்டையோ, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டையோ, ஏதோ ஒரு ஃப்ரெண்டையோ ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசும்போது நமக்கு என்ன ஆகும், பொசசிவ் ஆகும். அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். ஏன் நம்ம பொசிட்டிவ் ஆகுது, அவன் என்னுடையவள், அதனால தான் அது என்னது பொசிட்டிவ் ஆகுது. ஓனர்ஷிப். இங்கே கிராமரில் வந்து அதே தான், பொசிட்டிவ் ப்ரொனவுன்ங்கிறது ஓனர்ஷிப். ஓகேவா. திஸ் புக் இஸ் மைன், டோன்ட் டச்.
இட். அதான் அதுக்கு மீனிங். என்னது இந்த புக்கு என்னோட இது, டோன்ட் டச் இட். ஸோ இதெல்லாம் வருது, மைன், யுவர்ஸ், ஹர்ஸ், ஹிஸ், ஆர்ஸ். கட் பண்ணி ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா இது என்னன்னா கனெக்டிங் த கிளாஸஸ். ஓகேவா? கிளாஸஸ் நத்திங் பட் சப்ஜெக்டும் ஓகே தான் கிளாஸஸ். சரி, 2 சென்டென்ஸ் இருக்கு. 2 சென்டென்ஸை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனால கனெக்ட் பண்ணாங்கன்னா அதான் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வேலை செய்யும். ஓகேவா? த பாய் ஹூ ஒன் ஸ்மைல். ஓகேவா? யூ ஹூ யூஸ் பண்ணிக்கணும். ஹூ, வாட், விச், ஹூஸ், தட், ஒய், வென் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். இதுக்காண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. விச்சுங்கிற பிளேஸுக்காண்டி யூஸ் பண்ணுவோம், வென்னுங்கிற டைமுக்காண்டி யூஸ் பண்ணுவோம், ஒய்ங்கிற ரீசனுக்காண்டி யூஸ் பண்ணுவோம், ஹூ வந்து பர்சனுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அந்த யூசேஜ். இது வந்து நான் வந்து அட்வர்ப்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிய வச்சிருக்கேன். இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்னா கொஸ்டின் சென்டென்ஸ், இன்ஸ்டெட் கொஸ்டின் மார்க். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா கொஸ்டின் மார்க்லாம் இருக்காது, ஏன்னா அது வந்து கனெக்ட் தான் பண்ணுது, அது வந்து கொஸ்டின் கேட்கல. ஆஸ்க் கொஸ்டின், ஹூ கேம் ஹியர், டு ஹூம் டு யூ இன்ஃபார்ம். இதில் எல்லாம் வரும், ஹூ, வாட், விச், ஹூஸ், ஹூம், WH கொஸ்டின்ஸ்லாம் வரும். ரைட்டா? ஸோ டுடே வேர்ட் ஆஃப் த டே இஸ் மம்பிள். மம்பிள் மீன்ஸ் ஸ்பீக் குவைட்லி, தட் ஷுட் நாட் பி ஹர்ட் டு எனி அதர் பர்சன். அந்த மாதிரி குசு குசுன்னு பேசுவாங்களா, அதுதான் மம்பிள்டு. கான்ஜுகேட்டட் ஃபார்ம் ஆஃப் லைட் வந்து லிட். ரைட்? ஸோ தட் இஸ் ஃபார் டுடே. See you.